பண்ணா நடந்து வரணும். பண்ணா நடந்து வாடியா புதுச்சி மிக்கி மாதிரி. ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும். அப்பனே விநாயக பெருமானே, மூட பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. அப்பா நீ எப்பவும் மாற மாட்ட, ஆனா நான் அப்பப்ப மாறுவேன். ஏன்னா எனக்கு நிறைய சில்லற பத்தி இருக்கு. போற இடங்கள்ல ஏதாச்சும் சிலுமிசம் பண்ணுவேன். அப்ப ஏதாச்சும் சிக்கலுக்கு வந்துச்சுன்னா நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே? சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. எம்பேரு படையப்ப, இளவட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. ரைட், உங்களுக்கு யாரை பிடிக்கும் உங்களோட வீட்டு? நான் இருக்கிறப்ப என் மாமன் மேல எவன்டா கை வைப்பான்? ஹாய் வணக்கம், ரொஷானா உங்களோட பேர்? ரைட் ஓகே. இன்றைக்கு உங்களோட என்ன நாள் இன்றைக்கு? சத்தமா விளங்கல. பிடிஎஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு இன்றைக்கு பர்த்டே ஆமென்னு சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் தந்துருக்குறாங்க, அதுவும் மிக்கி மூலமாக கொடுக்க சொல்லி. இன்றைக்கு உங்களோட பர்த்டே என்ன? விஷ் ஹாப்பி பர்த்டே ரொஷான். நல்லா சிரிக்கிறீர் என்ன? உங்களுக்கு கிஃப்ட்லாம் வந்துருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய கிஃப்ட்லாம் வந்துருக்காங்க. எத்தனையாவது வயது இன்றைக்கு உங்களுக்கு? விளங்கல எங்களுக்கு. மிக்கி உங்களுக்கு கேட்குதா? இந்த அவருக்கு சத்தம் கேட்கல, சத்தமாக கதைங்களே. 7வது பர்த்டேயா? ஆஹா ரைட் ஓகே. இன்றைக்கு ஸ்கூல் நாள் வேறு என்ன? ஸ்கூலுக்கு போனா இன்றைக்கு போய்த்தா வந்து நீங்கள் எத்தனையா மட்டும் படிக்கிறீங்க? விளங்கல, சத்தமாக கதைங்களே. 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? அச்சா புள்ள, நல்லா படிக்கணும் சரியா? ரைட். இன்றைக்கு பர்த்டே ஆமென்னு சொல்லி இங்கே பாருங்க உங்களுக்கு கிஃப்ட்லாம் வந்திருக்காங்க. இந்த கிஃப்டெல்லாம் உங்களுக்கு யார் தந்துருப்பாங்க? விளங்கல. அப்புச்சியாக்களா? எங்க இருக்காங்க அப்புச்சியாக்கள்? சந்தாரிக்கிறார் அவர். அவர் தந்து ஐயா வாங்க பாப்போம், வாங்க வாங்க. அப்புச்சி தந்து அவன் சொல்றாரு. அப்புச்சி மட்டுமா வந்து பேர் வேற? விளங்கல. தஞ்சம்மா வாங்க. வேற யார் தந்துருப்பாங்க? 2 பேரும் தானா? அம்மா வாங்கல. உங்களோட அப்புச்சியும் தரல, தஞ்சம்மாவும் தரல. அவங்க 2 பேரும் தரல எங்களுக்கு கொடுக்க சொல்லி. வேற யார் தந்துருப்பாங்க? மாமாவா? மாமா எங்க இருக்குது? எங்க போயிட்டு? அங்கால போயிட்டா? சத்தமாக கதைக்கணும். விளங்கு இல்லை மிக்கி. உங்களுக்கு விளங்குதா? அம்மா உங்களுக்கு விளங்குதா? பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு விளங்கு இல்லை. இன்றைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் வந்துருக்குறாங்க. இதில் 2 பேரும் தரல. வேற யாரு? உங்களோட அம்மா தந்துருக்க மாட்டாவா? சொல்லுங்களேன் தம்பி, அம்மா தந்துருக்க மாட்டாங்களா? அப்புச்சியாக்கள் தந்தாரலன்னு சொல்கிறேன். நீ பிறகு எப்படி நீங்கள் அப்புச்சியாக்களை அந்த அப்புச்சியாக்கள் தான் சொல்றீங்க? உங்களோட அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க சந்திக்க மாட்டாங்களா? இல்லை வீட்டில் இருக்கிற அக்கா மாதிரி சேர்ந்துருக்க மாட்டாங்களா? அக்கா இல்லையா? வேற யார் இருக்காங்க? சித்தியா? சித்தி தான் நீங்களா? அந்த அவங்கள வேற இல்லையா? அப்படியே வலிக்கிட்டு நிற்கிறேன். பர்த்டே எப்படி இருக்கு ஸ்டைலா? விஜய் மாதிரி. ரைட். உங்களுக்கு யாரை பிடிக்கும் உங்களோட வீட்டை? அப்புச்சி தானே பிடிக்கும். அப்ப அம்மாவெல்லாம் பிடிக்காதா? எந்த அளவுக்கு பிடிக்கும்? சொல்லுங்களேன். ரொம்ப பிடிக்குமா? ரைட் ஓகே. தம்பிக்கு என்ன விருப்பம் சாப்பாடு சாமான்ல? சொல்லுங்க. சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். சாக்லேட் பிடிக்குமான்னு சொல்லி கொஞ்சம் சாக்லேட் தந்திருக்கா கொடுக்க சொல்லி. உங்கள்கிட்ட சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா? சாக்லேட் பாஸ்கெட் தந்திருக்காங்க பார்த்தீங்களா கொடுக்க சொல்லி. சாக்லேட் சாப்பிட்டா பல்லெல்லாம் இடம் வரைக்கும் கூட சாப்பிடக்கூடாது சரியா? ரைட் மிக்கி, நம்ம சாக்லேட்டை கொடுப்போம்.
ரைட் ஓகே. அந்த போட்டோ பண்ண தெரியும் உங்களுக்கு, உங்களோட பர்த்டேக்கு யார் இந்த கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தெரியும். இதை உடச்சி பார்ப்போம். அதுக்கு பிறகு தான் தெரியும் உங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. டெலிபியர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி தந்துருக்காங்க. அப்பச்சிட்ட கொடுத்துட்டு வேண்டிடுங்க. பாருங்க, அதை மிக்கி மூலமாக தான் கொடுக்க சொல்லி தந்திருக்கிறது. ஒருத்த தந்தால் இல்லை போல இருக்கு. ஏன்னா ஆளை காணல. மாமா தரலையே எங்களுக்கு. மாமா கொடுக்க சொல்லி மாமா தரலையே. இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்பச்சியும் ரஞ்சமா தான் சொல்லி. அப்புறம் எப்படி நீங்கள் மாமா சொல்கிறோம் மாமா தான் சொல்லி சொல்லுங்க. 2 இயர் நான் இந்த சரி மாமா வரட்டும். மாமாட்ட கேட்பமா? சரி ஓகே. மிக்கி அதை கொடுப்போம் மாட்டு ஃபோட்டோ உடச்சி பார்ப்போமா அதில் என்ன இருக்குன்னு சொல்லி. எப்படி ஸ்டைலில் நிற்கிறீங்கன்னு பார்ப்போம் ஃபோட்டோவில். யாரப்பா நீங்கண்ணா? இல்லை வீடு மாதிரி வந்துட்டுமோ? இங்கே காட்டுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக அவங்கள ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அதெல்லாம் பாருங்க ஃபோட்டோ பண்ணி வச்சு எவ்வளோ ஸ்டைலில் நிற்கிங்கன்னு சொல்லி. வடிவாக இருக்கீங்களா? எந்த அளவுக்கு வடிவாக இருக்கீங்க? இதெல்லாம் நீங்கள் தானே உண்மையா? எத்தனை வயதில் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம்? இதெல்லாம் காட்டுங்க. இதெல்லாம் எத்தனை வயசுல நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம்? உங்களை யார் எடுத்திருப்பாங்க? அம்மா வாப்பா எடுத்து? அடுத்த கிஃப்ட்ல தெரியும் உங்களுக்கு யார் உங்களுக்கு பிடிச்ச நபர் தான் தந்திருக்காங்க. சரி, உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் தந்திருக்காங்க. சரியா? நான் சிம்பிளா சொல்லித்தேன். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்ன மிக்கிக்குள்ள அறிக்கை தந்தவர்